தாம்பரம் அருகே அடகு கடையில் திருட்டு நகை இருப்பதாக போலீசார் அடிக்கடி தொல்லை செய்வதாக கடை உரிமையாளர் கதறி அழுதது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்போம். மீரான் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மீரான். சென்னை தாம்பரம் இரும்புலியூர் பாலாஜி நகர் கங்கை தெரு பகுதியில் வினோத்குமார் என்பவர் அடகு கடையை நடத்தி வருகிறார். இந்த கடை இதே பகுதியை சேர்ந்த ஜெயந்தி என்ற பெண் ஒருவர் இவருடைய கடையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 2.5 சவரன் நகையை அடகு வைத்திருக்கிறார். அந்த நகையை இவர் வாங்கியிருக்கிறார். அதன் பிறகு அந்த நகையை விற்று பணம் தரும்படி அவர் கேட்டிருக்கிறார். அந்த பெண்ணிடம் இவர் அந்த நகைக்கான பணத்தை அளித்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் திருக்கழுக்குன்றம் போலீசார் அந்த நகையானது திருட்டு நகை என கூறி அந்த பெண்ணை அழைத்து வந்து அந்த நகையை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த நகை பறிமுதல் செய்யப்பட்ட சில நாட்கள் கழித்து பாண்டிச்சேரி ஆரோவில் பகுதியில் இருந்த காவல் நிலையத்திலிருந்து போலீசார் அதே பெண்ணை மீண்டும் அழைத்து வந்து திருட்டு நகையை இந்த கடையில் தான் விற்றார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நகையை கேட்டிருக்கிறார்கள். அதே அடகு கடைக்காரர் மீண்டும் ஒரு 3 சவர நகையை அந்த போலீசாருக்கு ஏற்பாடு செய்து வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் அரக்கோணம் பகுதியில் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட வினோத் என்ற குற்றவாளியை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரித்த போது அவர் அந்த பெண் மூலமாக தாம்பரம் பகுதியில் நகைகளை விற்றதாக தெரிவித்திருக்கிறார். அந்த அரக்கோணம் போலீசார் தற்போது அதே அடகு கடைக்கு வந்து அந்த பெண் அந்த குற்றவாளியை அழைத்து வந்து நகையை பறிமுதல் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருக்கழுக்குன்றம் போலீசார் அதே போல ஆரோவில் போலீசார் ஆகிய இருவர்களிடம் நகை இருப்பதாக கூறி நகை வழங்கியிருக்கிறோம். இப்ப 3வது நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஒரே நகையை எப்படி 3 பேருக்கு நான் கொடுக்க முடியும் என்று கூறி அடகு கடைக்காரர் கதறி அழுது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அடகு கடை உரிமையாளர்கள் அந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். சீர்கங்கரை போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் அந்த அடகு கடைக்காரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.